பிற்பையில் தடக்கை வேடன் வென்ற உன் பாகம் பார்த்தோன் பொற்புரு கிரியுது. கிரினா மலை. என்ன மலை? பிற்பையில் தடக்கை வேடன், வில்ல வைத்திருக்கக்கூடிய வேடன், மென்ற ஊன், அவர் மென்ற அந்த ஊனை பாகம் பார்த்தோன், டெஸ்ட் பண்ணி பார்த்த சாமி. பொற்புருகிரி இது காலத்தை காமிக்கிறார். இப்போ திரும்ப மேலே போட்டாங்க இல்லையா? ஆந்திராவிலேருந்து கேரளா வந்து திருப்பி கேரளாலேருந்து மேலே போயிருக்கிற காலத்தை பார்க்குது. பறந்து பறந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டே தான். எந்த அப்படி காமிக்கிறார் இந்த காலத்துலன்னு தெரியல. அப்போ புழைபட இடத்தால் நீட்டி அற்புதன் காளி தோற்க ஆடியது இது. சாமி ஒரு காலத்தில் காளியோட வாதம் பண்ணி தன்னுடைய இடது காலத்தை ஆகாசத்தை நோக்கி தூக்குனார். ஆகாசம் பொத்துக்கிடுச்சி அப்படின்னா என்ன தலம்? அது திரு ஆலங்காடு என்று காட்டுகிறார். அதான் ஆலங்காடு. புழைபடனா, புழைனா ஓட்டை. புழைபட இடத்தால் நீட்டி, இடது காலை நீட்டி அற்புதன் காளி தோற்க ஆடியது இது. திருஆலங்காடு தென் திசையில் இடுவாள் பழனமூதூர் பெரிய புராணம் சொல்லுகிறது. மானீழல் கற்புடை ஒருத்தினோர்க்கும் பிளம் இது காண்மின் காண்மின். அதான் காஞ்சிபுரம் பாருங்கன்னு காமிக்கிறார். மானிழல் மாமரத்துக்கு கீழே கற்புடை ஒருத்தி அம்பாள், நோர்க்கும் பிளம். பிளம் பிளம்னா என்ன? பிளம்னா பாதாள பொந்துன்னு அர்த்தம். பிளம்னா பொந்து, கீழே இருக்கக்கூடிய பாதாளத்தை நோக்கி போகக்கூடிய பொந்து. அந்த பிளத்தில் ஒரு பாம்பு இருந்துச்சு, வாசிங்கிற பாம்பு இருந்துச்சு. அம்பாள் சாமியை பூஜை பண்ண வரும்பொழுது அந்த பாம்பு பெருமாட்டி நான் இருக்கக்கூடிய இந்த பிளத்தில் நீங்கள் தங்கி வாசம் பண்ண வேணும் என்ன விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு, அதனால் அம்பாள் அங்கே தான் தங்கியிருக்கா. அந்த பிளத்துக்குள்ளே தான் இருக்கா காமாட்சி. இது பிள்ளை எங்கே இருக்குன்னா அம்பாளோட சன்னதியில் முன்னாடி இருக்குது. காமாட்சி படத்தை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு குண்டம் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த பிளம் அது, அந்த பிளம் தான் அது. பிலாகாசம்னு அதுக்கு பேர். அதில் தான் அம்பாள் சூக்கமாக இருக்கா. பிலாகாசம்னு பேர். அதில் அம்பாள் இருக்கா. உருவத்திலலாம் கிடையாது. ஸ்ரீசக்கரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்ரீசக்கரம் பின்னாடி வந்த ஒரு திருத்தங்கள் தான். அது பற்றிலாம் ஒன்றும். ஸ்ரீசக்கரம் பின்னாடி வந்து சாக்தத்தினுடைய தாக்கத்தினால வந்தது. பிலாகாசம் தான் அது. பிளம் இருக்குது அங்கே அம்பாளுடைய சன்னதியில். திசை மயக்கம் உண்டாகும். அதெல்லாம் பெரிய புராணம் சொல்லுகிறது. காமாட்சி சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெற்குன்னு தெரியாதுங்கிறாங்க. திசை மயக்கம் உற்பத்தி ஆகும். பெரிய புராணம் சொல்லுகிறது. காஞ்சி புராணத்தில் விமீதப்படணும் ஒரு பகுதி வருது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க. அம்பாளுடைய சன்னதியில் இருந்து கொண்டு தான் அந்த அம்பாள் அந்த பிலாகாசத்தில் இருக்கும்போது தான் அம்பாளுடைய யோகினி டாகினி அந்த தோழிமார்கள்லாம் சேர்ந்து சிவபூசைக்குரிய பொருட்களை எல்லாம் தயார் பண்ணுவாங்க. அப்போ அம்பாள் சிவபூசைக்கு தயாராக இருக்கான்னு கேட்டோடனே அம்பாள் வந்து பூசை பண்ணுவா. அப்படிங்கிறத காஞ்சிபுரம் ரொம்ப அழகாக காமிப்பார். 1000 குடம் பால், 1000 குடம் தேன், 1000 காடம் தண்ணீர் பன்னீர் ஊற்றி ஊற்றி அம்பாள் அபிஷேகம் பண்ணுகின்றாள். அப்படி காஞ்சிபுரத்தில் ரசிக்கலாம். அப்படி காட்டுவாரா அவர் அம்பாளை பூசை, அம்பாள் சாமியை பூசை பண்ணுறத. அம்பாளுக்காக 2 தீர்த்தம் அந்த 2 பெண்களாலே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பேர் நினைவு வர மாட்டுது. ஒரு தீர்த்தம் சாமியை அபிஷேகம் பண்ணுறதுக்கு, இன்னொரு தீர்த்தம் அம்பாள் நீராடுவதற்காக. 2 தீர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த பெண்கள், அந்த யோகினி பெண்கள் உற்பத்தி பண்ணதுனால அந்த பெண்களுடைய பெயர்லேயே அது அமைக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சோன்னு ஞாபகப்படுத்தி எடுத்து போடுறேன். அது என்ன தீர்த்தங்கள்ங்கிற அந்த பகுதி எடுத்து போடுறேன். கற்புடை ஒருத்தினோர்க்கும் பிளம் இது காண்மின் காண்மின். திருமருமார்பன் காவல் செயல் பெற அரணை பூசித்து திருகரம் முகிழ்த்து நேர் நின்ற எத்திடும் இதுவாம், எத்து இடம் இதுவாம். அப்படி பார்க்கணும். அது மார்பேர். திருமால் பூசித்து காவல் தொழில் பெற்ற தலம்னு சொல்லுகின்றார். திருமருமார்பன் அது யார்? ஸ்ரீவக்சன்னு பேர். அதுக்கு ஸ்ரீவக்சம்னா என்ன? ஸ்ரீவக்சம்ங்கிறது திருமால் மார்பில் இருக்கக்கூடிய மரு, திருமருன்னு பேர். அது ஸ்ரீவக்சம்னு பேர். திருமருமார்பன் காவல் செயல் பெற அரணை பூசித்து
இருகரம் முகிழ்த்து நேர் நின்று ஏத்திட. திருமால் பேரில் சாமி சன்னதிக்கு நேராக திருமால் இருப்பார், கும்பிட்ட குரத்தோட வழிபட்ட, அதனால திருமால் பேருனே பேர். அதான் நேர் நின்று ஏத்திடும் இதுவாம் ஒத்தின் உறைவரம் பகன்ற. சக்கராதர்களை போடுறதுல பிடிச்சிருப்பான்னு பார்க்குறீங்களா? அதனுடைய 1 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள கூட்டு போயிடுறான். அறுவரை அறவோர்க்கு போது வித்திடம் அதனை காண்மின். அதுதான் திருவோத்தூர்னார். வேதத்தை அந்த தேவர்களுக்கெல்லாம் ஓதி கொடுத்த இடம் அதுதான் ஓத்தூர்னு பேர் இல்லையா? ஓத்தூர்மையே ஒளிமொழி வாழங்கை கூத்தி. ஓத்து அருளுதல்னா ஓதி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஓத்துனா வேதம். செய்யாறு செய்யாறு செய்யாருக்கு பக்கத்தில் என்ன ஊர் இருக்கு? அடுத்த பாட்டு அவருக்கு தான் வரார். மற்ற தேத்திரத்துக்கெல்லாம் ஒரே பாட்டிலே 2-3 தலை சொன்னார். இங்கே மட்டும் ஒரே பாட்டு திருவண்ணாமலை. அடிமுடி விளங்கும் புள்ளும் அளந்திடா தண்டம். அடிமுடி விளங்கும் புள்ளும் அளந்திடாது அண்டங்கீண்டு நெடுகிய நெருப்பு. நெருப்பா நின்னார், அண்டத்தை கீண்டு தொலைச்சிக்கிட்டார் சாமி. விலங்கும் புல்லும், கீழே பன்றியா போன அந்த விலங்கும், மேலே பறவையா போன அந்த விலங்கும். நின்ற நிலை இது முன்வாய்க்கு அங்க வடிவடுத்து திருவர் நோர்க்கும் மலை. இது தான் அந்த மலை. அவங்க 2 பேரும் வேண்டதுக்கு பிறகு மலையா சாமி நின்னாரே, அதோ தெரியுது பாரு, தான் இந்த திருவண்ணாமலைன்னு காண்பிச்சார். பார்த்துக்குங்க, கண்ணத்தில் போட்டுக்குங்க. பல்வேறு ஊழி, இது எவ்வளோ நாளாக இருக்குது தெரியுமா அந்த மலை? பல்வேறு ஊழி இடையுற முன்னும் பின்னும் இருக்கும் இக்குன்றை காண்மின். இந்த மலையை பார், இது எத்தனை காலமாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எத்தனை ஊழி வந்தாலும் உலகம் அழியும், ஆனால் இந்த குன்று அழியாது அப்படிங்கிறார். நினைத்த தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் ஞானசம்பந்தர். நினைச்சாலே முத்தி. திருவண்ணாமலைக்கு போறேன்னு நீங்க இப்படி ஏஞ்சிட்டா முத்தியா? புராணம் சொல்லுதுங்க, திருவண்ணாமலைக்கு போறேன்னு இப்படி ஏந்திரிச்சா உங்களுக்கு முத்தி கொடுத்துட்டாரு சாமி. அப்பேற்பட்ட அனுகிரகர். நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் என்று காட்டுகின்றார். அப்பேற்பட்ட கருணாசாகரம் ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலைன்னு காட்டுகின்றார். அனுபவிக்கணும் அந்த பெருமானை, போயதான் அனுபவிக்கணும், இங்கேருந்து அனுபவிக்க முடியாது. நினைச்சா முத்தி கொடுத்துருவார், ஆனால் அவருடைய பிரபாவத்தை அங்கே போய் அனுபவிச்சாதான் கிடைக்கும். அந்த மலையை பார்த்தா தான் தெரியும் அதோடைய பெருமை என்னங்கிறது. அடுத்தது அண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலூர் வராங்க. அவுணரில் கல்வனான அந்தகற்காய்ந்து, அந்தகாசுரனை வதம் பண்ண இடம்னு அர்த்தம். அவுணரில் கல்வனான அந்தகற்காய்ந்து 3 புவனமும் கவலை தீர்த்த புண்ணியன் புறம் கீதாகும். அந்தகாசுர வதம் எங்க நடந்துச்சு? திருக்கோவலூர் வீரட்டம். அது சொல்லுகின்றார். தவளரும் புறங்கள் 3 ஆமா தழல் நுதல் திருக்கண் சாத்தி. திரிபுரத்தை சாமி என்ன பண்ணாரா? எரிச்சாரா? திருக்கண் சாத்தி, திருக்கண்ண சாத்தினாராம். தவளரும் புறங்கள் 3 தழல் நுதல் திருக்கண் சாத்தி, நெருப்பு கண்ணால பார்த்தாரா சாமி. பவம் அரு மூவர் அன்பில் பட்டவன் பதியை காண்மின். ஒரு ஊரையே இருக்கிறார் சார், ஊரே எரிஞ்சு போகுது, உள்ள இருக்கிற ஒருத்த மட்டும் எரியாம இருக்கான், எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிறார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் 3 பூரங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். 3 பூரங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். சுனிலன், சுதமதி, சுதகீர்த்தி என்று சொல்லக்கூடிய 3 பேர். இந்த 3 பேரையும் உள்ள சிவபூஜை விடாமல் இருந்தா 3 பேரையும் எரிக்காம விட்டார் சாமி. அதான் சொன்னார், அந்த அன்பில் இவர் பட்டாராம். புறம் இவரால் பட்டது, இவர் எதில் பட்டாரு? அந்த அன்பில் பட்டார்னார். பவமறு பூவர் அன்பில் பட்டவன் பதியை காண்பின். திரிபுரசம்ஹாரம் நடந்ததெல்லாம் என்னது? திரிபுரசம்ஹாரம். திரிபுரசம்ஹாரம் சாமி எந்த தளத்தில் செஞ்சார்?
அதுதான் அந்தகாசுரவதம். அதிகை வீரட்டம். அதிகரட்டான சாமி தான் திரிபுர வீரட்டான். திரிபுரத்தை சிங்கார சாமி அங்கே தான் இருக்கார் இல்லையா? கண்டிசாயில் கங்கையனும் திருக்கடிலம்ங்குது அந்த நதியை. நலமார்கடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. நான் அப்பர் சாமி காமிக்கிறேன். அப்பர் சாமிக்கு ரொம்ப பிரியமான கஷேத்திரம். அப்பர் சாமி ஆட்கொண்ட கஷேத்திரம் அது. அப்பர் சாமியோடைய கரை எல்லா இடத்துலையும் பட்டிருக்கு. அந்த இடத்துல உழவாரம் பண்ணியிருக்காருங்கிறதுனால அந்த கஷேத்திரத்துக்குள்ளே நான் கால் வைத்து நடக்க மாட்டேன்னு சுந்தரமூர்த்தி சாமி ஒதுங்கி நின்னாங்க. அப்பேற்பட்ட கஷேத்திரம் அது. சாமி அறியாத உலகத்தில் யாரும் இருக்க முடியுமா? யாரும் கிடையாதுன்னு அழுகுறார் சுந்தரமூர்த்தி சாமி. நம்மை அறிந்திலையோ அப்படின்ட்டு விட்டார். முதல்ல யார் நம்ம என்ன தெரியும்? யார் கால் வைக்க முடியும்? அதெல்லாம் கால வச்ச போது தெரியாது. அது நானும் ஒன்று தெரியலையா? நம்மை அறிந்திலையோ இப்போ மறைஞ்சிட்டார் சாமி. அழுகிறார். தம்மானை அறியாத சாதியாரும் உளரே அம்மான் தன் அடி கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னோம் ஆசையால் வாழ்கின்ற அறிவு இல்லா நாயேன் எம்மானை அறிகடில வடவீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே. கொஞ்ச நேரத்தில் அவர் திட்டனே, என் சாமி வந்தப்போ நான் கண்டுக்காமல் விட்டனே. அவர் திருவடி வந்து என் சிரசில் எப்போ வைப்பார்னு காத்திருந்த நேரத்தில் வச்ச பொழுது அனுபவிக்காமல் போயிட்டனே அப்படியெல்லாம் வருத்தப்படுறார் சாமி. அந்த கஷேத்திரம் திருதிகை வீரட்டானம் அப்படிங்கிறார். அதை பாருங்க, திருதிகை வீரட்டானத்தை பாருங்கன்னு காமிச்சார். அகத்திய முனிவர் காமிக்கிறார். அடுத்தது யாரும் எங்கே வராங்க? செம்பரத்து வந்தாச்சு. என்ன ஆடுது எங்க? சத்திய ஞானம் ஆனந்த தத்துவம் அசைவற்று ஆடும். நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். சத்திய ஞான ஆனந்த தத்துவம் அசைவற்று ஆடும் நித்திய பரமானந்த நிறையருள் மன்றம் இது. இதான் நடராஜா ஆடக்கூடிய பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் நிகழக்கூடிய இடம். அதுதான் அதான் சிதம்பரம், தில்லை சிதம்பரம் அப்படின்னு காண்பிக்கிறார். என்ன உள்ள ஆடுது? சத்திய ஞானம் மெய்கண்டார், மெய் ஆடுதுன்னு அர்த்தம். சத்திய ஞானானந்த தத்துவம் அசைவற்று ஆடும் நித்திய பரமானந்த தரிசிக்க முக்தி தரும் தன்னேரில்லாத தனிப்பெரும் அருட்தலம் சிதம்பரம். தரிசிக்க வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின் அண்ணார் அப்பர் சாமி. இந்த பிறவி மனித பிறவி மனித பிறவியும் வேண்டுவதையும் மாநிலத்தேன்னு நடராஜாவது. இந்த கோயிலுடைய பெருமை என்ன தெரியுமா? தில்லை இருக்கிற திசையை கைதொழுதால முத்தி. தில்லை வட்டம் திசை கைதொழ வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மை என்ன அப்படின்னார். தில்லை அப்படிப்பட்ட பெருமை காட்டினார். அதோட பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதினார். அதை வீதிக்கோட பெருமை அப்படி காமிக்கப்படுது. வீதிக்கு அவ்வளோ பெருமையா. பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வழங்குண்டார் அப்பர் சாமி காமிக்கிறார். குருநமச்சிவாயர் வருகின்றார். திருவண்ணாமலையிலேருந்து புறப்பட்டு பூனகிரியை தாண்டி வரும்பொழுது, பூனகிரி ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்றை தாண்டும் பொழுது கோபுரம் நாளும் தரிசனம் ஆகும். பூனகிரியிலேருந்து நீங்கள் இது கோபுரத்தினாலும் பார்த்துட்டே வரலாம். அதை பார்த்தோன்னே பாடுறார். கோபுரங்கள் நான்கினையும் கண்ட அளவில் என் வினையெல்லாம் தீபறந்த பஞ்சாக போகுதேன்னர். இந்த கோபுர நாளத்தையுமே பார்த்த உடனே எனக்கு என் வினையெல்லாம் தீலப்பட்ட பஞ்சு போல போகுதே. நூபுரங்கள் அசைக்க ஆடுகின்ற அம்பளவா உன்னை தரிசித்தோருக்கு ஏது பலன்? சாமி உன்னை தரிசிக்கிறதுனால என் வினை போவோம்னு நான் வந்தேன்னா, உன் கோபுரத்தை பார்த்த உடனே என் வினையெல்லாம் போயிட்டு உன்னை தரிசித்ததுக்கு பிறகு நீ என்னத்தை தான் கொடுக்க போகிறேன் எனக்கு தெரியல அப்படிங்கிறார் குருநமச்சிவாயர். அப்பேற்பட்ட பெருமையுடைய பதியாக இருக்கிறது இந்த நடராஜாவுடைய சபை. இப்படி காமிக்கிறார். அப்பர் சாமி எங்கே போய் பாடுறார்? இங்கே போனோடனே பதுக்கிட்டு நிற்கிறார். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி. எல்லா கஷேத்திரத்திலும் இங்கே மூர்த்தியாக இருக்கிற நீ இங்கே தான் திருவடியை காண்பித்து கொண்டு ஆடுகின்றாய் என்று சொல்கிறார்கள். அந்த ஆட்டத்தை பக்கத்தை நான் வந்தேன். என்னை நீ கழ வேண்டாம் முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே அப்படின்னு காட்டுகின்றார். அந்த பெருமானுடைய பெருமையை காண்பிக்கிறார். முத்தியங்கு உதித்தோரைதும் பதியது முதல் நூன் நான்கும் பத்தியிற் பூசித்தேத்தும் பதியது ஆகும் என்று சொல்லுகின்றார். அடுத்த ஒரு காமிச்சார். நித்திய பரமானந்த நிறை அருள் மன்றம் ஈது முத்தியங்கு உதித்தோர் எய்தும். அந்த ஊரில் பிறந்தாலே முத்தி அப்படிங்கிற கஷேத்திரத்தை காண்பிக்கிற. முத்தியங்கு உதித்தோர் எய்தும் பதியது
வேதம் 4ம் ஏற்றக்கூடிய கஷேத்திரமாக இருக்கக்கூடிய திருவாரூரை பாருன்னு காண்பிக்கிறார். 10 பூசித்தேத்தும் 10 இது ஆகும் பார்மின் சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது மண்ணு மாமலார் வழிபட்டு உய்ந்ததுன்னு திருமகளாலே பூசிக்கப்பட்ட கஷேத்திரம் என்று காண்பிக்கிறார். ஞானசம்பந்த பெருமானார் எல்லா கஷேத்திரத்துக்குள்ளேயும் நுழையும் பொழுது பாடுறதை பார்க்குறோம். நுழைஞ்சிட்டு வெளில வரும்பொழுது நின்று கொண்டு அழுது பாடிய கஷேத்திரமாக திருவாரூர் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அடியேன்னு பார்த்த வரைக்கும் வேறு எங்கேயுமே இல்லை. திருவார பிரிய மனமின்றி அழுது பாடுகின்றார். பவனமாய் சோடையாகின்னு ஆரம்பிச்சார் பாடுறார். பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு தோய் சட்ட உண்டு சிவனதா தந்திடா பேதை மார்போல் எனை எல்கினாயே கவனமாய் பாய்ந்திடும் ஏருடை ஈசன் காலகண்டன் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. பயப்படாத பயப்படாத, மரணம் வரப்போகுதுன்னு பயப்படுறியா? இந்த திருவாரூரை தொழுது உய்யலாம் அப்படின்னு திருவாரூர் நோக்கி தொழுது மலரிட்டு வணங்குகின்றார். போகும்போது வெளில வரும்பொழுது திருவாரூருக்கு வெளியில் வரும்போது பதிகமானது வேறு எந்த கஷேத்திரத்துமே கிடையாது. மதுரைக்கு இல்லை, சிதம்பரத்துக்கு கிடையாது, எந்த கஷேத்திரத்துமே கிடையாது. வெளியில் பிரிவஞ்சி பாடுற பதிகத்தை திருவாரூரில் தான் பார்க்கின்றோம். திருவாரூருடைய பெருமை அப்பர் சாமி மூலமாக அறிந்து கொள்கிறார் ஞானசம்பந்தர். அப்பர் சாமி தான் காண்பிச்சு கொடுக்குறார். அப்பர் சாமி அப்பறை இங்கு அணைய பெறும் பேரருள் உடையோம் அந்த ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது அப்படின்னு கேட்டபொழுது அவர் திருவாரூர் நிகழ்ச்சி செல்லும் உதைப்பார்னு காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானார் இருந்தாடு மழகராக சாமி அங்கே அருள் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் அடியார் வழிபாடு தான் அந்த கஷேத்திரத்தை நம்ம அடையிறதுக்குரிய ஒரே தகுதி, வேறு எதையுமே கிடையாது உள்ளே போகிறதுக்கு. அதனால தான் மூவர் முதலிகளுமே சாமி அடைவதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று கேட்டுக்கொண்டே சொல்லுகின்றார்கள்னு பார்க்குறோம். அப்பர் சாமி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் உண்டுகோளோ என்று கேட்டுக்கிட்டே உள்ளே போகிறார். சுந்தரமூர்த்தி சாமி அவர் என்னையும் ஆழ்வரோ கேளீர் என்று கேட்டுக்கொண்டு, சுந்தரமூர்த்தி சாமி ஃப்ரெண்டு அவருக்கு, அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர்னார். சாமிகிட்ட போய் கேட்குறார், என்னெல்லாம் திட்டுறாங்க சாமி, அந்த உள்ள விரண்பெட்டர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு உள்ளே என்ன போட்டு ஏசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா. ஏன் திட்டுறார்? அடியாரை கும்பிடலன்னு சொல்கிறாங்க. போய் கும்பிடு சாமி சொல்கிறார் உள்ளே இருந்துக்கிட்டு. அவர் போய் பாடு, அடியாரில் போய் பாடுனார். உள்ளே இருக்கிற புட்டிடம் கொண்டது புண்ணியம் சொன்னிச்சு உள்ளே இருந்து போய் பாடு. உண்மை பாட முடியும், அவர்களை பாட முடியாத எப்படி பாடுவது? நீ சொல்ல அவருடைய பெருமை என்ன? சாமி சொல்கிறார், பெருமையால் எம்மை பெற்றார் பேணலால் பெருமையால் என்னை பெருமையால் தம்மை ஒப்பார்னார். பேணலால் என்னை பெற்றார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய், போய் அடை. அவர்களை போய் கும்பிடுன சாமியை சொல்லி திளைவாழந்திரதம் அடியாருக்கும் அடியேன்னு எடுத்து கொடுத்தாருங்கிறத பார்க்குறோம். அந்த கஷேத்திரம் திருவாரூரை காமிச்சார். முத்தியங்கு உதித்தோரை இதும் பதியது. அதனால தான் இந்த மனுநீதி சோழனுடைய வரலாற்றை வேறு நோக்கத்தில் அணுகி காட்டுகிறார் நம்முடைய சேக்கரார் சுவாமி. மனுநீதி சோழனுடைய வரலாற்றை நீதிக்கான ஒரு வரலாறு என்று தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். சேக்கரார் சுவாமி வேறு நோக்கத்தை அணுகின்றார். ஏன் இப்படி ஒரு புதிய தீர்ப்பை கொடுக்கும்? எல்லாம் சொல்கிறாங்க சட்டத்திட்டத்தில் என்ன இருக்குங்கிறத சொல்லுகின்றார்கள். ஏன் பசுவை கொன்னவனுக்கு கேர்காலில் தான் விடணுமா, அவனை கொல்லணுமா, கொன்னாதானே அதுக்கு தண்டனை, ஃபைன் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கிடையாது, இவன் சாதாரண உயிரை கொல்லவில்லை, திருவாரூர் தோற்றமுடை உயிரை கொன்றான் அப்படிங்கிறார். இந்த பிள்ளை எதை கொண்டிருக்கான்? திருவாரூரில் இருக்கக்கூடிய பசு கொண்டிருக்கான் இல்லையா? திருவாரூரில் பிறந்ததெல்லாம் சிவகணம் இல்லையா? அப்போது அடியார் இல்லையா? அதை கொன்னது எவ்வளோ பெரிய பாவம். அதனால் அவனுக்கு இந்த தண்டனை தான் கொடுத்தாகணும் அப்படின்னு மனுநீதி சோழர் செய்த அந்த வரலாற்று. அதனால தான் அத்தனை ராஜா இருக்கும்போது ஏன் இவருடைய சரித்திரத்தை எடுத்து காண்பிக்கிறார் சேக்கரார் நகர சிறப்புல. திருவாரூர் தோற்றமுடை போற்றி செய் மாலும் அயனும் வீட்டிருந்த பெருமான்மேவும் திருவாரூர் மேய உயிரை கொன்றான். அந்த பெருமான் இருக்கக்கூடிய திருவாரூர் மேய உயிரை கொன்றான். அதனால் அவனுக்கு இந்த தண்டனை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு யாரும் போய் அந்த என் பிள்ளையை கீழே கடத்தி ஏற்றுக்கடா அப்படின்னார். அமைச்சாரெலாம் பயந்துட்டு போய் குத்திட்டு செத்துட்டான். நான் செய்ய முடியாது அந்த காரியத்தை, அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன்னா. சரி நானே செய்யணும், பிள்ளைய போய் கீழே படுறான்னா. படுத்தார். இவர் தேர் மேலே கிட்ட பிள்ளை மேலே வண்டியை ஏற்றினான். ஊரெல்லாம் அழுவுகிறது, மக்களெல்லாம் அழறு. இப்படி ஒரு ராஜாவா நமக்கு? தன் அழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார். வானவர்கள்லாம் பூமழை சொரிகிறார்கள். சரி ஏறி இறங்குச்சு. அண்ணல் அவன் கண்ணதிரே அணி வீதி மழவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். சாமியை ரிஷபத்தில் வந்து வீதி விடங்க பெருமான் வந்து விட்டார் என்று காண்பிக்கிறார் சேக்கரார் சாமி. இந்த காட்சியை பார்த்து இப்படி ஒரு ராஜா உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு சொல்லி சாமி அனுகிரகம் பண்ண அந்த பன்றுக்கு அந்த பசுக்கன்றும் உயிரோட வர, அந்த ராஜாவோட பிள்ளை உயிரோட வர, குத்திக்கிட்டு செத்த மந்திரியும் உயிரோட வர, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார்னு சரித்திரம் இருக்குது. அப்பேற்பட்ட சொன்ன நாட்டியடை தொன்மையின் மிக்கது என்று காட்டுகின்றார். பெறமன்மான் முதலாம் தேவர் பரளயத்து இரவா வண்ணம் பரமனா தோணியேற்றும் 12 நாமம் பெற்ற புறம் இது. சிறுகாழியை காண்பிக்கிறார். ஊழிதோர் ஊழி உயரும்.
ஒரு சின்ன எப்படி சொல்கிறாருன்னா, தோணின்னு என்ன நினைத்துக்கிறார்கள்னா, தோணிபுரம்னா ஓவியெல்லாம் கூட அப்படி தான் வரைகிறாங்க. தோணிபுரங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த விமானத்தை காமிச்சு பக்கத்தில் சாமி அம்பாலும் தோணியில் உட்காந்துட்டு வர்றது மாதிரி காமிக்கிறாங்க. அது தப்பு, இது கிடையாது. தோணினா என்ன தெரியுமா? அந்த விமானமே தான் தோணி. அந்த விமான தரையில் ஒரு காற்றடைத்த பலூன் போல் கிடக்கதான் நினச்சிக்கோங்க. ஒரு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒயர் டியூப்பில் உட்காந்துட்டு போகிறாங்க இல்லையா, இந்த வாத்து மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நீச்சல் குளத்தில் விட்டுட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏர்ஃபில்டு பலூன் மாதிரி அந்த விமானத்தை கற்பனை பண்ணுங்க. தண்ணி வரலாம் வந்ததுன்னா என்ன ஆகும்? அது டக்குன்னு மேலே கிளம்பிடும். அப்படித்தான் போகுதுங்கிறார் சேக்கிழார் சாமி. தோணினா தோணியில் வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த விமானமே மேலே கிளம்புது. மேலே யாரும் உட்காந்துருக்கா? சாமி அம்பாலும் மேலே உட்காந்துருக்காங்க. விமானம் மேலே கிளம்புனா 2 பேரும் மேலே போயிட வேண்டியதான். தோணி மலை, தோணின்னு சொல்கிறது அந்த விமானம் தான் தோணி. சாமி ஏதோ தோணியில் வராருன்னு நினச்சிக்கிறேன். அப்படி கிடையவே கிடையாது. சேக்கிழார் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இது வரைக்கும் எத்தனை ஊழி நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த விமானத்தை பார்த்தா தெரியுமா? ஒரு சின்ன வெள்ளம் வந்துருச்சு, சேறு சகதியமாக வருது, காம்பவுண்ட் வாலில் வெள்ளம் தேங்கியிருக்கு. வெள்ளம் வடிஞ்சதுக்கு பிறகு காம்பவுண்ட் வாலில் என்ன இருக்கும்? எவ்வளோ தூரம் தண்ணி இருந்தால் அவ்வளோ தூரம் இருக்குமா? அந்த இடம் அப்படியே படிஞ்சிருது, சுண்ணாம்பு அடிக்காமல் விட்டுறீங்க. அடுத்த வருஷம் வெள்ளம் வருது, அடுத்த வருஷமும் தேங்கி நிற்குது, அடுத்த செட்டு தெரியுமா? தெரியுது. இப்படி ஒவ்வொரு ஊழி வரும்பொழுது இந்த விமானம் புறப்பட்டு மேலே போகுது இல்லையா? எவ்வளோ தூரம் அந்த ஊழி வந்துச்சோ அவ்வளோ தூரம் அதில் அந்த தடங்கள் தெரியுமா? அலையறி தரங்கம், அந்த சுவடு தெரிகிறது. எப்படி இருக்குது? வட்டமாக அதில் இருக்கக்கூடிய அந்த 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 ஊழியினுடைய தடை எப்படி தெரியுது? அந்த விமானம் மந்தரமலை போலவும் அது சுற்றி இந்த ஊழியினுடைய தடம் தெரிவது, சுற்றி இருக்கக்கூடிய வாகசிக்கு பாம்பு சுற்றி இருக்கிறது போலையும் தெரிகிறது என்று காண்பிக்கிறார் சேக்கிழார் சாமி ஞானசம்பந்தருடைய புராணத்தில். அப்பேற்பட்ட தோணி விமானம். அடுத்த முறை நீங்கள் போனீங்கன்னா தெரியுதான்னு பார்த்துருவாங்க. தெரியலையா? அதை ஞானக்கண்ணால் தான் பார்த்தா தெரியும் போல் இருக்கு. இல்லை, நானும் போய் பார்த்து எனக்கு தெரில. அல்ல சேக்கிழார் சாமி சொல்கிறாங்க போது பெயிண்ட் அடிச்சிட்டு பார்க்குறீங்களா? அப்படி சொல்லுகிறார். அதனால் அங்கே இருக்கிற பிரமதீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லுகிறார். ஊழியோட கருப்பாங்கிறார். அது ஊழிகள் தோன்றும் போது எங்கேருந்து உற்பத்தி ஆகுமா? அந்த ஊழி வெள்ளம் அந்த பிரமதீர்த்த குளத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுங்கிறார். பல்லு ஊழியெல்லாம் அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கருப்பம் அங்கே தான் உற்பத்தி ஆகுது என்று காட்டுறார் சேக்கிழார் சாமி சொல்லுவார். திருகாழியை வர்ணிக்கிறார். பன்னீரு நாமம்னார். தேவாரீர் கழிவு பதியாதுன்னு கேட்டார். இன்றசி நடுவார பாண்டியனார். உடனே பெரமபுரம், தோணிபுரம், வெங்கூர், புகழி புறாவம் பண்ணி ஆரம்பித்து பன்னீர் பெயரால் சக்கரை மாட்டிருப்பான்னார் ஞானசம்பந்தர்னு பார்க்குறோம். அப்படி சொன்னார். அடுத்தது பன்னீரு நாமம் பெற்ற புறம் இது. திருவாரூர் போயிட்டு திரும்பி வந்துட்டாருங்க. திருவாரூர் போயிட்டு திருகாழி வச்சிருக்காரு திரும்ப. சடாயு சம்பாதிகள் பெரும் பூசை செய்ய வரமளி திருநோய் தீர்க்கும் மருந்து உரை பதி இது ஆகும். சாமி உரைகிற பதி இல்லை, என்னது உரை இது? மருந்து உரை பதி இது ஆகும். பெருநோய் தீர்க்கும் அருமருந்து அளவாயில் அப்பனை அருள் செய்ய. அதனால திருநோய் தீர்க்க காலமேகப்படவர் சொன்னார். வாதக்காலம் தமக்கு மைத்தனருக்கு நீர் எழுவாம் போத பெருவையராம் பிள்ளை தனக்கு அப்படின்னார். உங்கள் குடும்பத்தையே வியாதி இருக்குது, இவருக்கே வாதக்கால்னார். மண்டலத்தில் 4 வைத்தியராய் கண்டவினை தீர்க்கின்ற ஈசருக்கு சுத்த மருந்தை பார்த்தால் சுத்த மண் அப்படின்னார். இந்த சாமி உலகத்தில் எல்லாருக்கும் நோய் தீர்க்கிறாருன்னு கொடுத்தா என்னதான் மருந்து கொடுக்குறாங்க? திருச்சாந்தூருண்டை தான் கொடுக்குறாங்க. அந்த ஊர் அதான் மருந்து. இன்னொன்று வைத்தீஸ்வரன் கோயிலை மிதிச்சாலே நோய் தந்துடுமா. அந்த மண்ணுக்கே அப்படி ஒரு பொருள் இருக்கு. கல்லாய சம்பாதிசராயன் பார்த்தாம் இருவர் புல்லான கரையிடம் புள்ளிருக்கு வேடுவரேன்னாரு. அந்த கஷேத்திரத்தில் மணி ஞானசம்பந்த பெருமான் பாடுறாங்க. செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஒரு மருந்தாவான் பொடியாடி கடுமை செய்த புள்ளிருக்கு வேடுவரை மடியாது கடியார்ந்த பொழில் காழி கவனியன் சம்பந்தன் மடியாது செலவல்லாருக்கு இல்லையா மறுபிறப்பேனார். இந்த கல்லார்ந்த பூங்கொன்றை பதிகத்தை யார் பாராயணம் பண்ணி சொன்னாங்களோ அவளுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஞானசம்பந்தர் சொல்லியிருக்கார். அதை யாரும் மாற்ற முடியாது. ஞானசம்பந்தர் போட்டால் என்னது? அது இதுவே என் சாசனம் அப்படின்னு சொன்ன மாரி தான் அது. ஆணை நாம் அதுங்கிறார் இல்லையா? அப்படி அப்பேற்பட்ட பதிகம் அது. எல்லாரும் படிக்க வேண்டிய பதிகம். கல்லார்ந்த பூங்கொன்றை மனப்படமாக வச்சிடணும். அந்த பதிகம் நாளும் ஓதணும் பதிகத்தை. அது சொல்கிறாருண்ணா இல்லையா மறுபிறப்பேன்னர். அந்த பதிகத்தை பாடினா மறுபிறப்பே கிடையாதுன்னு அடித்து சொல்கிறார் சாமி. மதிநுதல் மயச் செல்வி மஞ்சையாய் வழிபட்டு ஏத்தும்
இது துலா பொன்னி தானம் அப்படின்னார். மயிலாடுதுறைன்னு காண்பிக்கிறார். துலா பொன்னி தானம். துலானா என்னது? ஐப்பசி மாதத்தில் உற்சவம் நடக்கும் 30 நாளும். துலானா ஐப்பசி மாதம் துலா கட்டம். ஐப்பசி கார்த்திகையில் தானே, ஐப்பசி மாதத்தில் திருவிழா. அம்பாள் எப்படி வழிபாடு பண்ணா? மங்கையாய் வழிபட்டத்தும் அம்பிகை கௌரியா, கௌரி, அதனால் கௌரி மாயூரம்னு பேர். மாயிரத்தோட உத்தர தெற்கு பாகத்துக்கு கௌரி மாயூரம், வடக்கு பாகத்துக்கு உத்தர மாயூரம்னு பேர். காவிரி நடுப்புற ஓடுது. காவிரியுடைய வடகரைக்கு உத்தர மாயூரம், தென்கரைக்கு கௌரி மாயூரம்னு பேர். மாயூரம் இடர்வாழும் அமரருக்கையும் கண்டுவிட்டிருக்கும் கருத்தொன்றிலும் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர்பாதம் சூடித்துதுமினேன்னு அப்படி இப்போ காட்டுகிறார். 3 கோடி மதிபரு முனிவர் வந்து வழிபடும் மூதூர் இது அப்படின்னார். வழிபடு மூதூர் 3 கோடி மதிபரு முனிவர். திருக்கோடி முனிவர்கள் வந்து வழிபாடு பண்ண திருக்கோடிக்கா இதுதான் காண்பிக்க. கோடிக்காவல் மருந்து இன்று நன்று நாளை நன்று என்று சொன்ன இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிச்சுடர் கொன்றை துன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினே. திருக்கோடிக்காவுக்கு மட்டும் நாளைக்கு போகலான்னு தள்ளி போட்டுறாது, இன்றைக்கே புறப்பட்டுருக்கார். அப்பேற்பட்ட கஷேத்திரம் அது. திருக்கோடிக்காவோட எந்த விதத்தாலையும் சம்மந்தப்பட்டாலும் அந்த ஊரில் போய் சுத்த வெங்காயம் வச்சுருந்தா கூட என்ன கிடையாது, பிறவி கிடையாது. அந்த ஊரோட சம்மந்தப்பட்ட எந்த உயிருக்கு என்ன கிடையாது, பிறவியே கிடையாதுன்னு திருக்கோடிக்காவை பற்றி காமிக்கிறது புராணம். பதி அறக்கடவுள் பூசை பண்ணிய தானம் காண்மின். அறக்கடவுள் யமன் பூசித்த கஷேத்திரத்தை பாருன்னு தருமபுரத்தை காண்பிக்கிறார். யமன் பூசித்த தருமபுரம் எது? தருமபுரம். யமன் பூசித்த தருமபுரம், தருமன் பூசித்த தருமபுரம். அகத்தியர் வழிபட்ட கஷேத்திரம் தான் அது, மாதிர இருக்கிற கஷேத்திரம் அது. அதை காமிக்கிறார். அது வைப்பு தலமாக இருக்கு. அப்படி மாறி மாறி வராங்க, சுற்றி சுற்றி போகிறாங்க. போகும்போது ஐயா நான் மட்டும் பாசூர் பார்த்தே இல்லை, பாத்திரம் வந்துடுவோன்னு கூப்பிட்டா போகிறது இல்லையாப்போ. வேறு ஊருக்கு போகும்போது திருவாலங்காடு போகிறோம், தன் பாசூர் பார்க்கவே இல்லை, பாத்திரம் வந்துடுவோம், இடையே பாத்திரம் வந்துடுறது இல்லை. அது மாதிரி தான் வானத்தில் தானே என்ன டிக்கெட்டா தவத்தேறுதலை அதில் போக வேண்டியதுதான். கோடு 4 உடைய வேழம்தான் அவன் குறைத்த கோட்டை பாடர நோற்று பெற்ற பதி இது. திருவெங்காடு ஐராவதம் பூசித்த கஷேத்திரம். அதை தேவாரத்தையும் சொல்லியிருக்கிறார். ஒரு அரக்கனால பானுகோபன் அவன் ஐராவதத்துடைய கொம்பை வெட்டிவிட்டான். அதனால அது பூசை பண்ணி தன்னுடைய கொம்பை பூசை பண்ணி பெற்றுக்கொண்டது. அது திருவெங்காடு கஷேத்திரம். அதை காண்பிச்சார். மாலை சாந்தும் தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து பூங்கச்சிட்டிற்கும் பீடுரு கலையன் அன்பின் நிமிர்ந்த எம்பிரான் ஊர் ஈதால். என்ன ஒரு திருப்பனந்தாள். தாடகைக்காக வளைந்தோம், கலைநாயனாருக்காக நிமிர்ந்தம் காட்டிய கஷேத்திரம் பண்ணார். அன்பின் நாரூறு பாசம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கலைநாயனார் போய் எல்லாரும் இழுத்தாக்க நானும் இழுக்கிறேன் சாமியை நிமித்தறதுக்கு. அந்த பொண்ணு தாடகை பூசை பண்ணா, அரக்க குலத்தை சேர்ந்தவன். அதெல்லாம் கோரப்பல்லோட காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் ராமனால் கொல்லப்பட்ட தாடகை கிடையாது, வேற தாடகை. ஆமாம், அசர குலமாக தான் இதோட தான் காமிச்சிருக்காங்க, கோரப்பல்லோட காமிச்சிருக்கிறாங்க. மாலையை சாமிக்கு சாத்து போகும்போது மேலே போட்டு அந்த மாறாக்கு சரிஞ்சிச்சா அப்படியே ஒடுக்கிக்கிட்டாங்க சத்தானமாக. ஐயோ அப்படின்னு ஒடுக்கும்பொழுது மாலையை டக்குன்னு குனிஞ்சு வாங்கிட்டார் சாமி. குனிஞ்சு வாங்கினோடனே அப்படியே இருந்துட்டார். அப்புறம் உனக்கு உடையை சரி பண்ணது கரங்கள் வேணுமா, அதனால் உனக்கு பல கரங்கள் மேலுக்கு அம்பாளுக்கு இருக்கிற மாதிரி நிறையா கரம், எல்லாம் 16 கரம், சோடசோபச்சாரம் செய்கிறதுக்கு 16 கரம் கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு. அப்படியே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஒரு புத்திர பேருக்காக பண்ணாங்கன்னு இருக்கு. அப்புறம் திரும்பி நம்ம காலம் கழிச்சு சோழராஜா வந்தான். சோழராஜா எப்படியாவது நிமித்திடணும் சாமியை, திருப்பணி பண்ணான். இவர் சாஞ்சு கிடக்கிறாரு, நிமித்தி பார்த்தா நிமிர மாட்டுறாரு. ஆணை சேனை எல்லாத்தையும் கட்டி இழுத்து பார்த்தா நிமிரவே இல்லை, எல்லாம் இழுத்து விழுந்துச்சு. இந்த கேள்விப்பட திருக்கடையூரில் இருக்கிற கலைநாயனார் எல்லாரும் சாமியோட திருப்பணியில் வருத்தப்படுறாங்க, நாமளும் சென்று வருத்தப்படணும் அப்படிங்கிறார். நானும் சென்று இழுக்கணும்னு கிடையாது. அது எப்படி முடியும்? யானை இழுத்தே நிமிரில் இவர் இழுத்தா நிமிர்னு நினச்சா தன்முனைப்பு. அப்போது யானும் வருந்தல் உருவேன், எனக்கும் இந்த இழைப்பு வேணும்னு சொல்லி சாமியோடைய அந்த தெருமுடி மேலே ஒரு பூங்கச்சை இட்டு அதனால கயிறை கட்டி கழுத்தில் மாட்டிக்கிட்டு வருந்தலுற்றார். பெரிய புராணம் தெளிவாக சொல்லுவோம், இழுத்தார்னு இருக்காது, வருந்தலுற்றார். வருந்தனோடனே
சாய்ந்து நிற்க ஒண்ணுமா அன்பின் ஆரூறு பாசம். அவன் எழுத்ததெல்லாம் தேங்கானாரு. இவர் இருக்கிறாரு. இந்த கயிறு எதனால பின்னப்பட்டிருக்கு? அன்பாகிய பாசம், அன்பின் ஆரூறு பாசம் பெரிய புராணத்தில். அது வளைந்து நிற்க ஒண்ணுமா நிமிர்ந்து நின்றார்னு காமிச்சாருங்க சாமி. நிமிர்ந்தார். அதுக்கு அந்த தாடகை ஈச்சரம் அது சொன்னார். கரிமுகத்து அவுணர் காய்ந்து கரிமுகத்து அண்ணல் பூசை புரி சிவநகரம் இது. செங்காட்டங்குடி காண்பிக்கிறார். கரிமுகத்து அவுணர் கஜமுகாசுரனை கொன்ற விநாயக பெருமான் பூசை பண்ணதாய செங்காட்டங்குடி. தாரகர் பொருது செவ்வேல் அரணை அர்ச்சித்தார்க்கு கீழ்மணற்குரியால் ஆண்பாலாட்டி பரன்முடி மாலை சூடும் செய்வளம் பதியீது ஆகும். அடுத்தது தாரகனை கொல்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் யாத்திரை பண்ணி போகும்பொழுது பண்ண சிவபூஜை பண்ண சேத்திரம் அது சேங்கலூர்னு பேர். அங்கே தான் சேங்கலூர் சண்டேசனானுடைய அவதார பதி சொல்கிறாங்க. மணற்குரியான் பாலாட்டி, மணலாலே சிவலிங்கம் பண்ணி அதனால் பசுவை பாலால் ஆட்டி கும்பிட்டார். பரன்முடி மாலை சூடும் செய்வளம் பதியீது ஆகும். செய்னா முருகப்பெருமான், முருகப்பெருமான் வழிபட்டதுனால சேங்கலூர்னு ஊருக்கு பேர். ரெண்டாவது உடைய மறைப்பிள்ளை, அது ஞானசம்பந்தர். சிறிய மறைப்பிள்ளை அப்படிம்பார் இவர். சண்டேச நாயனாரை அவர் சின்ன பிள்ளையாக இருக்கார். அதனால பிள்ளைக்கு அவர் ஞான பெருமானுக்கு அவர் ஒரு பிள்ளை அப்படிங்கிறார்.